குடியரசு தின விழாவினை ஒட்டி இன்று கொடியேற்றங்கள் சிறப்பாக நடைபெற்றன. இந்நிலையில் அட்டாரி வாகா எல்லையில் கொடியிறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருவதை நாம் அண்மை செய்தியாக நேரலையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அட்டாரி வாகா எல்லையில் கொடியிறக்கும் நிகழ்ச்சியில் இந்திய பாகிஸ்தான் வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். शांति में रहेंगे तथा किसी भी नारे आदि का प्रयोग न करें। वे दर्शक जो वर्दी में है उनसे निवेदन है कि राष्ट्रीय ध्वज को सलूट दें। हम आप मेरे साथ 20 बार हिंदुस्तान जिंदाबाद का नारा लगाएंगे। बटी साहब बटी साहब खींच लो जी थले बैठ इतने आज बेच हिंदुस्तान 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 जिंदाबाद जिंदाबाद। थले बैठो बटी साहब वाइट फ्रेम कर लेंगे बटी साहब बैठे बटी साहब फोन करा करे हो इज्जत हजम नहीं
அட்டாரி வாகா எல்லையில் கொடியிறக்கும் நிகழ்ச்சி நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரம் செய்த மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். இந்திய குடியரசு நாட்டின் 75வது குடியரசு தினம் இன்று காலையிலிருந்து நாடு முழுவதும் மிக பிரம்மாண்டமான அளவுல பொதுமக்களால, மத்திய மாநில அரசுகளால கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய கொடியின டெல்லியில குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கொடியேற்றி இந்த குடியரசு விழாவை துவக்கி வைத்து பல்வேறு விஷயங்கள்ல விருது பெற்றவர்களுக்கு விருது வழங்கி அந்த விழாவை நிறைவு செய்த நிலையில ஒவ்வொரு நாளுமே நடைபெறக்கூடிய இந்த வாகா எல்லை வீறுநடை போடும் அந்த அட்டாரி வாகா எல்லையில கொடியிறக்கும் நிகழ்வு இந்த சுதந்திர தினம், குடியரசு தினத்தன்று ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காலை நேரத்துல கொடி ஏற்றமும் அதே போல மாலை நேரத்துல கொடியிறக்கும் நிகழ்வும் தினசரி இந்த பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதி இருக்கிறது. இந்தியாவின் அட்டாரி மற்றும் பாகிஸ்தானின் வாகா பகுதிகள் இதன் எல்லையாக அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில இரு நாட்டு எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் சந்திக்கும் பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த எல்லை பகுதியில இரு நாடுகள் படைகளும் அவரவர் நாட்டு தேசிய கொடியை ஏற்றுவது வழக்கம். அந்த தேசிய கொடியை மாலை இறக்கும் நிகழ்வு மிகவும் பிரபலமானதாக பார்க்கப்படுகிறது. இந்திய பாகிஸ்தான் வீரர்கள் தேசிய கொடியை இறக்கும் நிகழ்வு உலக அளவில் மிகவும் பிரபலமடைந்திருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த சுதந்திர தினம், குடியரசு தினத்தன்று இந்த கொடியை இறக்கும் நிகழ்ச்சி என்பது இந்திய வீரர்கள் வீறுநடை போட்டு மிகவும் கோலாகலமாக நடைபெறும் ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த வகையில 75வது குடியரசு தினம் இன்று நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய சூழல்ல கொடியிறக்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக தற்போது நடைபெற்று வருகிறது. அமிர்தசரஸ் அருகே இருக்கக்கூடிய இந்த வாகா எல்லையை பொறுத்தவரையில 1947 நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான போக்குவரத்து பகுதியாக இருக்கிறது. அதுதான் இரண்டு நாடுகளுடைய எல்லையாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில இரண்டு நாட்டு வீரர்களுமே ஒருவருக்கொருவர் அவர்களது தேச உணர்வை காண்பிக்கும் வகையில சுமார் அவர்களது தோள்பட்டை உயரத்திற்கு அவர்களது கால்களை தூக்கியபடி அணிவகுப்பு செய்வார்கள். கூஸ் அணிவகுப்பு என்பது இந்த அணிவகுப்பின் ஒரு சாராம்சமாக இருக்கிறது. கால்களை மிகவும் உயர்த்தி அந்த அணிவகுப்புல கலந்து கொள்வார்கள். பார்க்கும் வகையில இந்த 45 நிமிடம் இந்த நிகழ்வு நீடிக்கும். இந்த நிகழ்வை வேடிக்கையாக பார்ப்பதற்காக பல்வேறு சுற்றுலா பயணிகள் டெல்லியில இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இந்த வாகா அட்டாரி எல்லைக்கு வருவார்கள். இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல, குடியரசு தினம், சுதந்திர நாட்கள்ல மற்ற நாட்களுடன் ஒப்பிடுகையில அதிக அளவிலான பொதுமக்கள் நேரடியாக வந்து பார்க்கும் நிகழ்வாக இருக்கிறது. அந்த நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. அங்க இருக்கக்கூடிய நேரடியாக பார்க்கக்கூடிய பொதுமக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு தளங்கள்ல இந்த நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு மெய்சிலிருக்கும் வகையில இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வு முடிந்ததற்கு பிறகாக இருதரப்பு வீரர்களும் இடையான விரைவான கைகுலுக்களுடன் இந்த நிகழ்வு முடிவடையும். அதற்கு பிறகாக கொடிகள் கவனமாக மடிக்கப்பட்டு மறுநாள் மீண்டும் காலையில இந்த கொடிகள் ஏற்றப்படுவது வழக்கமான நிகழ்வாக தொடர்கிறது. அடிமுடி தொடுவது போல என்பது தன்னுடைய தோள்பட்டைக்கு நேராக கால்களை தூக்கி நமது இராணுவ வீரர்கள் மெய்சிலிருக்கும் வகையில் அந்த கொடியிறக்க நிகழ்வு கலந்து கொண்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். மணிகண்டன், உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.